அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து உன்னாசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளுக்கு பசுந்தீவனம் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். அதனால நம்ம வீட்டிலேயே குறைவான இடத்துல ட்ரே மூலியமா எப்படி பசுந்தீவனங்கள் உருவாக்க போறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 டு 15 நாளைக்குள்ள நம்மளுக்கு இந்த பசுந்தீவனங்கள் ரெடி ஆயிரு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்னென்ன பண்ண போறோம்னு வீடியோவில் தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா கம்பு பயிர் எப்படி நம்மளுக்கு ஆரோக்கியமாக வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் கம்பு போட்டு ஒரு 15 நாளில் நம்மளுக்கு இந்த மரம் முளைச்சி வந்துருச்சு. ஏன்னா இந்த மே மாதங்கிற போது நம்மளுக்கு பசுந்தீவனங்கள் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இந்த மரம் நம்ம சின்ன சின்ன ட்ரேயில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கோழிகளுக்கு நம்ம எடுத்து அப்பப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம பசுந்தீவனங்கள் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா கம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த வேறு தானியங்கள் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கம்பு பார்த்தீங்கன்னா நான் கோழிகளுக்கு வாங்கிட்டு வந்து வச்ச கம்பு. அதில் தான் நான் போட போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்பு பார்த்தீங்கன்னா ஒரு இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த முளைச்சி நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு பார்த்தீங்கன்னா 2வது நாள் நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து விதைக்கலாம். பட் ஆனால் நான் என்னென்னா இது முளப்பு வந்ததுக்கப்புறம் விதைக்கலான்ட்டுக்கிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணியில் இந்த நம்ம ஒரு நாள் இரவு முழுவதும் ஊறி இருந்த கம்பை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் கட்டி நல்லா இறக்கமாக ஒரு முடிச்சாட்ட கட்டி இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிழலான இடத்துலையும் அதே சமயத்தில் இல்லை டப்பாவுலையும் போட்டு வைக்கலாம். நான் இந்த மாதிரி மரத்தோட நிழலில் நான் கொண்டு போய் கட்டி வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அந்த ஒன்றோட ஒன்று இறக்கமாக கட்டிக்கிறங்காட்டி நம்மளுக்கு அந்த தானியம் கம்பு முளைச்சி வரும். இப்போது 3வது நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மரத்தில் கட்டினங்காட்டி காக்கா குருவி கொத்திருச்சு. பெருசாக எதுவும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகலை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு நல்லாவே முளைச்சி வந்திருக்கு கம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொண்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வீடியோவில் பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு கம்பில் எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்குதுன்னு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இறக்கமாக கட்டி வைக்கிறங்காட்டி தான் நம்ம அந்த ஒன்றோட ஒன்று அந்த ஈரத்தன்மை நம்மளுக்கு விட்டு போகாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்லாவும் வளர்ந்து வந்துடும். சரி, இப்போ நம்ம வளர்ந்து வந்த அந்த முளப்பு வந்த கம்பை எப்படி நம்ம ட்ரே மூலிமா நம்ம பசுந்தீவனம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நான் மண், அதுக்கு பக்கத்தில் நான் கொஞ்சம் குப்பை எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம மாட்டோட இருக்குது. நான் இந்த 3 டப்பாவில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வேறு டப்பா இன்னும் 2, 3 டப்பா சேர்த்து எடுத்துக்கலாம். நான் இத்தனை கம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு 2, 3 ட்ரே எடுக்க போகிறேன். ஏன்னா கம்பு அதிகமாக இருக்கிறங்காட்டி. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மண்ணையும் அந்த குப்பையும் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3/4 பாகம் இல்லைன்னா 1/2 பாகம் நல்லா அந்த போட்டு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முழுவதும் போட்டாலும் நம்மளுக்கு அந்த பயிர் முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியே போயிடும். அதனால நம்ம ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம 3/4 இல்லைன்னா பாதி அளவுக்கு மட்டும் இந்த மண்ணை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் அந்த நம்ம குப்பையும் அந்த மண்ணுலேயுமே. நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி அது தோணுதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கங்க. அந்த தண்ணி தெளிச்சதுக்கு மேலே நம்ம லைட்டாக இந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா, கம்பு எடுத்து நம்ம தூவி மேலே போட்டுக்கலாம். நான் இந்த 3 இதுலேயுமே நான் போட்டு வச்சிட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம லைட்டாக மண் போடணும். இந்த குப்பையை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மண்ணை. இது எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காக்கா குருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்புகளை கொத்திட்டு போயிடும். அதனால நம்ம லைட்டாக அந்த விதை மூடுற அளவுக்கு மட்டும் நம்ம மண் போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா ரொம்ப போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த விதை முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே சிரமமாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக போட்டுக்கங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது அடுத்த நாள்லேயே நம்மளுக்கு முளைச்சி வந்துடும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா முளைப்போட தான் நம்ம இந்த ட்ரேயில் போட போகிறோம். அதுக்கு மேலே அந்த மண் போட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். நம்ம ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளிச்சு விட்டா போதும். ஏன்னா இதுக்கு இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நம்ம ஹோல்ஸ் போடல. ஏன்னா ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தண்ணி வெளியே வந்துடும். ஹோல்ஸ் போடாதங்காட்டி நம்ம தண்ணி அப்படியே உள்ளே அப்படியே நின்றுக்கு.
இதில பார்த்தோம்னா, நம்ம தண்ணி எதுவும் ஊத்த தேவையில்ல. அது அப்படியே வர 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 பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தொளிச்சு மட்டும் விட்டா போது. இப்ப நம்மளுக்கு கம்பு கொஞ்சம் மிச்சமா இருந்தது. அ அதனால பார்த்தோம்னா, நம்ம கீழ இருக்கிற ட்ரேல இருக்கிற அந்த பசுந்தீவனங்கள நம்ம அறுவடை பண்ணிட்டு, அதே ட்ரேல பார்த்தீங்கன்னா, நம்ம மீதி இருக்கிற கம்ப நம்ம போட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்த நாள் 4வது நாளு. நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, நல்லா ஊற வச்சு முளப்பு வந்ததுக்கப்புறம் போட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முளப்பு நல்லாவே நம்மளுக்கு வந்துருச்சு. ஏன் இந்த மாரி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முளப்பு வந்ததுக்கப்புறம் போட்டங்காட்டி வந்திருக்கு. சப்போஸ் நம்ம 2வது நாள் முளப்பு வராத 2வது நாள் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் 1 நாள், 2 நாள் சேர்ந்து வரும் முளப்பு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா நம்மளுக்கு வந்துரும். இதுவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி மொளைக்கல. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி மொளச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வேள நம்ம அந்த மண்ணுல ஏதாவது மிக்ஸ் பண்றதுல தப்பு பண்ணியிருப்போம். இல்ல வேற ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அதனால நம்மளுக்கு அப்படி லேட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அடுத்த நாள் நம்மளுக்கு வர 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 பார்த்தீங்கன்னா, நல்லாவே நம்மளுக்கு மொளச்சு வந்துருச்சு. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, இந்த குருவிக, காக்கா குருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த முளப்புகள புடுங்கி புடுங்கி விட்டுருச்சு. அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நம்ம அப்படியே விட்டாச்சு. இப்ப இது 7வது நாளு. 7வது நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே நம்மளுக்கு அது வளர்ந்து வந்துருச்சு. ஏன்னா நம்ம தண்ணி அதிகமா ஊத்தல. அ ஏன்னா நம்ம அந்த கீழ இருக்கிற அந்த மண்ணு ஈரப்பதத்திலேயே நம்மளுக்கு வந்துருச்சு. அதே சமயத்தில நீங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூரிய ஒளியும் படக்கூடாது. ரொம்பவுமே சு வெளிச்சம் இது நிழலாவும் இருக்கக்கூடாது. அந்த மாரி இடத்துல பார்த்து வச்சுக்கங்க. அந்த மாரி இருந்ததுன்னா, நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் போகாது. நம்மளுக்கு டக்குன்னு வளர்ந்து வந்துரும். 10வது நாளும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம இது டக்குன்னு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொண்டு போய் போட்டுறணும். இல்லைன்னா, என்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒண்ணோட ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த பயிறு நல்லா அடர்த்தியா வளர்ந்துறங்காட்டி, அந்த தண்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு சீக்கிரமா அழுகி போகும். அதனால நம்ம சீக்கிரமா கொண்டு போய் போட்டுறணும். இப்ப இனியோட பார்த்தீங்கன்னா, நம்ம பசுந்தீவனங்கள் ரெடி பண்ணி 14 நாள் ஆயிப்போச்சு. இந்த டைம்ல நம்ம கொண்டு வந்து கோழிகளுக்கு போட்டுக்கலாம். நீங்க வீடியோல பார்த்தாவே தெரியும். நம்மளுக்கு அந்த கம்பு எந்த அளவுக்கு முளைச்சு வந்திருக்கு அப்படின்னு. ஒண்ணோட ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நல்லாவே முளைச்சு வந்திருக்குது. அதனால நான் அதிகமான கம்பு போட்டதுக்கு காரணமே இது ஒண்ணு தான். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, இது இன்னும் 2, 3 நாள் சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அழுகி போறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்ல ரெடி பண்றீங்க அப்படின்னா, நீங்க மக்காச்சோளம், அதே மாரி கம்பு, அப்புறம் வேற தானியங்கள் நீங்க எது வேணா போட்டுக்கலாம். அதே மாரி நீங்க எடுக்கக்கூடிய தானியங்கள், இந்த பூச்சி பிடிக்காம நல்ல தானியங்கள் எடுத்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு முளைச்சு வர்றதுமே நல்லா முளைச்சு வரும். நீங்க புழு பிடிச்சதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு முளைச்சு வர்றது கம்மியா தான் முளைச்சு வரும். அதையும் பார்த்துக்கங்க. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம ரெடி பண்ணி கோழிகளுக்கு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா கோழிகளும் நல்லா ஆரோக்கியமாவும் சாப்பிடும். அதே மாரி நம்மளுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் இது மாரி கிடைக்கும். நம்ம வெளியிருந்து நம்ம கொண்டு வந்து வாழைக்கன்னு, அதே மாரி வெளியிருந்து கொண்டு வந்து செடி இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வாழைக்கன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து அடிப்பாங்க. அதெல்லாம் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் கோழிகள் கொண்டு வந்து போடுறதுக்கு, அது சாப்பிட்டு கீது ஏதாவது சேராம இறந்து போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாரிலாம் நம்ம வீட்லயே ரெடி பண்ணி போட்டுட்டா, பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு ஒரு பரவால்ல நம்ம ரெடி பண்ணி போடுறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு இது இருக்கு. இந்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா, குறைவான தண்ணீரும், அதே மாரி இட வசதி கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் இது கரெக்ட்டா இருக்கு. ட்ரே மூலியமா நம்ம பசுந்தீவனம் ரெடி பண்றது. நம்ம தோட்டங்காடு இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தேடு கரெக்ட்டா இருக்காது. அதே சமயத்தில நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி உங்க கோழிகளுக்கு குடுத்து பாருங்க. நல்லா சாப்பிடும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.